இப்போ வந்து ஸ்டேஜில் டைரெக்டாக அவங்க உட்கார்ற இடத்துல மட்டும் ஹார்ஷ் லைட் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரில. கை பிடிக்க தேவையில்லடா நம்மளடா ஸ்டேஜ் எந்த ரிசப்ஷன் கடா போகிறோம். கைஸ், டே 2 ECRல இருக்க தி பேலஸ் ஹவுஸில் வெட்டிங். கம்ப்ளீட்லி ஒரு அவுட்டோர் செட்டப்பில் ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஸோ நேற்று நைட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஒரு அரேபியன் ஹண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்லி இந்த பக்கம் இருந்தும் இந்த பக்கம் இருந்தும் கம்ப்ளீட்டாக டே லைட் வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட்டர் ஸ்மூத் ஷாட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பை த வே, பிரைட் அண்ட் க்ரூம் வந்து கெட்டிங் ரெடியில் இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுவாங்க. ஸோ அரௌண்ட் இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 6:10 ஆகுது. ஸோ 6:30 அந்த மாதிரி வந்து கப்புள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணால் தட் வில் பி ரியலி கிரேட். ரெடிங்களா சார்? வந்து கம்பிரியா? ஸோ குட், யூ லுக்கிங் குட். நம்ம கீழேருந்து வந்துடலாம். பாரதி, லென்ஸ் பேக் எடுத்துட்டு வா. ரெடி ரெடி. 1 2 3. 1 2 3. பியூட்டிஃபுல். 1 2 3. 1 2 3. Good. Very nice. 1 2 3. Good. கை பிடி, இந்த ரிங் பிடிக்கிற மாதிரி. 1 2 3. 1 2 3. Beautiful. 1 2 3. Just look light. 1 2 3. Good. Ready. 1 2 3. நான் இந்த சோஃபா மட்டும் எடுத்து போட்டுக்குவா. ஓகே. 1 2. Good. Really good. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு போஸ் கொடுங்க. இப்படி வச்சுட்டு நேராக அப்படியே 1 2 3. நீங்கள் தான் எடுக்கணும்னு சொல்ல எடுத்துக்கோ. ஸ்டேஜ் கொடுங்க. அப்படியே வந்து இடிச்சிட்றேன். ரெடி, ஆக்ஷன், வாங்க. சன் மட்டும் அழகாக லீக் ஆகுது, செம்மையாக இருக்கும். நீங்கள் அப்படியே நகருங்க, நான் ஜஸ்ட் கொஸ்டின் லைட் மட்டும். குட். சைடில் பாருங்கள். 1 2 3. Just look at the camera. Beautiful. Very nice. வாங்க. ரிம் எடுத்துட விட்றேன். சாஃப்ட் பாக்ஸ் தூக்கிட்டு மேலே வாங்கலாம். மேக்மாட் மட்டும் வாங்கிச்சு. அந்த சன் வர இடத்துல வச்சுருந்துச்சு, வாங்கி வச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் பேக் லைட் இருக்குது, நேச்சுரல் சன்லைட் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்கறதுக்கு. ஃப்ளவர் எடுத்துகிட்டு இப்படி கை வச்சுட்டு கீழே பாருங்கள். சிங்கிள் லைட் மட்டும் சிடிஓ ஜெல்லை யூஸ் பண்ணி ஷேப் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ஷாட். ரொம்ப அழகான ஒரு ஷாட். பாரதியும் வந்து அதை வெட்டிங் ஃபிலிம்காக ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போது டைம் சரியாக 7:27 ஆகுது. 7 to 8:30 வெட்டிங் இது. கைஸ், இந்த ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து சன்லைட் இருக்குது. ஈஸ்ட் பார்த்து தானே இருக்கும் ஸ்டேஜ். ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்டேஜில் டைரெக்டாக அவங்க உட்கார்ற இடத்துல மட்டும் ஹார்ஷ் லைட் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரில. பட் இன்னொரு 1 ஹவரில் அந்த ஹார்ஷ் லைட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை டைரெக்டாக ஃபேஸில் ஹார்ஷ் லைட் விழுதுங்கும் போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஜஸ்ட் லுக் அட் ஹர் ப்ரோ.
அங்கே வந்துடுங்க ப்ரோ, ஜஸ்ட் ஒரு வாக் மட்டும் வாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது கேனன் கேமராஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏஐ சர்வோ வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கப்புள் ஷூட்டுக்கு வந்து இவ்வளோ டைம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. மஞ்சள் நான் உள்ள பூனா நல்லா ஹைட் ஏற்றிட்டேன்னா காசி யாத்திரை செல்லாமல் உங்களை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் சொல்லு. நான் தனுர் லக்னத்தில் காணி கிரகணம் செய்து கொள்கிறேன். சூர்யா சென்டர் வாங்க. ஓகே, லைட் அமேசிங்காக இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லைட் செட்டப் தான், ஒரு 2 லைட் செட்டப். யூஸ்வலி போஸ்ட் வெட்டிங்கில், அதாவது வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கப்புள் ஷாட் வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பட் முடியவே முடியாது, கண்டிப்பாக முன்னாடி வந்து ஷார்ட்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்து தான் ஆகணும். பட் இவங்களுக்கு வந்து வெட்டிங்க்கு முன்னாடியே வந்து கப்புள் ஷாட்ஸ் வந்து நிறைய எடுத்துருக்கிறோம். ஸோ சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் வெட்டிங் முடித்ததுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட்டாக அந்த மனக்கோலத்தில் ஒரு ஃபியூ ஷார்ட்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க மேலே வாங்க. 1 2 3. கூலர்ஸ் போட்டு எடுக்கிற ஷாட், இந்த ஜடை பிடிச்சி எடுக்கிற ஷாட், இதெல்லாமே வந்து எனக்கு பர்சனலி பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்மளோட கிளைண்ட் கேட்கும்போது அவங்களா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எனக்கு எடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. மோதிரம் ஒண்ணு கையில விரல்லே போட்டுட்டேன். இன்னொரு சாவி என் கையில தான் இருக்கு. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சம் புண்ணானதே. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட என்னையும் படகு போதும். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வயற்புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லார் ஆயுநான் மக்களாய்ப் பெற்று மகிழ்வரே. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணாவென்னும் நாமம். தேங்க்யூ சார். பெருமாள் நாமத்தை சொல்ல வச்சுங்க. பேக்கப் ஃபினிஷிங் லெவலில் இருக்கா? வெரி குட். அப்புறம் இந்த வெட்டிங் ஷார்ட்ஸில் எப்படி வந்திருக்கு, எப்படி ஃபீல் பண்ண? சூப்பராக வந்திருக்கு. ஆடியோ நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெட்டிங்கில். அது மாதிரி ரிச்சுவல்ஸ் வந்து ஆடியோ இருக்குது. ஓகே, வெரி குட். ஸோ ரியல் ஆடியோ கேப்சர் பண்ணியிருக்கியா? நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ வெட்டிங் வந்து அமேசிங்காக முடிஞ்சது. நிறைய ஷார்ட்ஸ், ஆசம் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ரொம்ப நேரமாக இந்த பக்கம் யாராது என்னங்க மேடம் பண்ணுறீங்க? என்ன புக் இது? உண்மைதான் என் மனதில் பார்த்திபன் கனவா? எவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிருக்கா? 14 முடிச்சிருக்கியா? நல்லா இருக்கா? எனக்கு கதை சொல்கிறியா அப்புறமா?
நான் இந்த ஷூட் ஃபுல்லாக யூஸ் பண்ணது வந்து 1DX Mark 3. 1DX Mark 3ல இருந்த அந்த டியூயல் AF தான் வந்து R5ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் லைவ் மோடில் ஃபேஸ் ட்ராக்கிங், ஐ ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து வெட்டிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த R5லாம் வந்து வரதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, என்ன இது வந்து ஒரு லைவ் மோடில் வந்து ஷூட் பண்ணுறது ஒரு மொபைலில் ஷூட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, ஒரு ப்ரோவாக இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு ப்ரோவாக இல்லை அப்படின்னு இல்லை, பட் ஸ்மார்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எனக்கு வந்து பழைய மிரர் பாடிஸ் எல்லாமே பிடிக்கும். இந்த ஷூட்டில் கூட 1DX, அது இல்லாமல் அது என்ன தம்பி 1DX ப்ளஸ் செகண்ட் கேமராவை வந்து 70, பழைய 70. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து 11 இயர்ஸ் ஓல்டு 70. இதுதான் என்னோடய செகண்ட் கேமராவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் இந்த ஷாட் பாருங்கள். இது லெஃப்டில் இருக்கிறது வந்து 7D வெர்ஷன், அதாவது 11 இயர்ஸ் ஓல்டு 70ல் ஷூட் பண்ண ஷாட். இதுவே இப்போது கரண்ட்டில் இருக்க 2020ல் இருக்க 1DX Mark 3ல ஷூட் பண்ண ஒரு ஷாட். இதுக்கும் இந்த ரெண்டுக்குமே வந்து நீங்கள் பெரிய டிஃப்ரென்ஸை பார்க்க முடியாது. ஸோ நவடேஸ் வந்து ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க்கானு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி ஸ்மார்ட் ஒர்க் தான் வின் பண்ணும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போது பேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ மறுபடியும் உங்களை இன்னொரு அமேசிங் Howasit வீடியோவில் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் சந்துரு பாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ், signing off.